இன்று குண்டிப்பூண்டி தெற்கு ஒன்றிய புதுகுண்டிப்பூண்டி ஊராட்சியில் 139, 140, 149 பாகங்களில் VLA2, VLC, VDA மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் அமைப்பாளர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் அன்பு தலைவர் திரு வி ஆனந்தகுமார் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் அன்பு தம்பி மங்களம் சுரேஷ் அவர்கள், அன்பு சகோதரர் கேசி நமஸ்காரம் அவர்கள், இந்த உலகம் ஒன்றிய அன்பு தம்பி ஜோதி அவர்கள், சிறப்பாக செயலாற்றக்கூடிய நமது கழக தோழர் திரு ரவீந்திரன் அவர்கள், வருகை புரிந்துள்ள தியாகு அவர்களை மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இப்பொழுது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நமக்கு கொடுத்துள்ள ஒரு ஊக்கமும் ஒரு செயல்பாடும் ஒரு தலைப்பும் என்னவென்றால், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. அதனுடைய அர்த்தம் அதுவே வந்துச்சு. அதை பற்றி உணர வேண்டிய அவசியம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று சொன்னால், நமது பூத்திலே அந்த பூத்தில் VLA2, VDA, VLC போன்றவர்களும் நமது கிளைக்கழக செயலாளரும் கழக மூத்த முன்னோடியும் மத்திய அமைப்பாளர்களும் ஒன்று கூடி ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீட்டிலே இருக்கின்ற வாக்காளர்களை சந்தித்து நமது கழக ஆட்சி சாதனைகள் இருக்கிறதுனாலே போதும். எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறோம்னா, அருமையான ஒரு மாபெரும் தலைவரை பெற்றிருக்கிறோம். நமது முதலமைச்சர் அவர்கள் இந்திய திருநாடு திரும்பி பார்க்கின்ற வகையிலே, அனைவரும் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தைரியமா நெஞ்சு நிமிர்த்து போகலாம். மக்களாண்ட நாங்கள் இந்த சேவைகளை செய்திருக்கோம். நமது ஒன்றிய செயலாளர் சொன்னார், பாம்லெட் கொடுத்துருக்கோம். அந்த பாம்லெட் போய் கொடுங்க. அது இல்லாத திட்டங்களே இல்லை. ஒரு வீட்டில் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 5-6 திட்டங்கள் பயன்பெற்று இருப்பாங்க. சாதாரணமாக எடுத்துங்க, காலை உணவு திட்டம் பயன்பெற்றிருப்பாங்க. அப்படின்னா பேருந்து பயன்பெற்றிருப்பாங்க. அப்படின்னா மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் பயன்படுத்திருப்பாங்க. அப்படின்னா தமிழ் புதுமை திட்டத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிறுவனங்களுக்கு 1000 ரூபாய், இல்லை நமது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏகப்பட்ட இல்லம் தேடி மருத்துவ சொல்லவே பார்க்கணுன்னா நம்ம ஒன்றிய செயலாளர் கொடுத்தாரு. படிக்கணுன்னா 2 நாள் ஆகும். அவங்களாம் பொறுமையாக கொடுத்தா தினம் ஒரு திட்டத்தை படித்தாங்கன்னா கூட நமக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம தலைவர் நம்மளை சும்மா ஒன்றுமே செய்யாமல் மற்ற கட்சிகளை போல போய் பாருங்க, ஜனங்க கேட்டால் திட்டு வாங்கிட்டுன்னு சொல்ல பாராட்டக்கூடிய வகையில் நீங்கள் தானே அந்த திட்டம் உங்கள் தலைவர் தானே கொடுத்தாரு. சந்தோஷம். நாங்கள்லாம் MK ஸ்டாலின் பக்கம் தானே சாதாரண மூதாட்டிகள் முதற்கொண்டு சொல்கிறாங்க. ஏதோ வாட்ஸ்அப்பில் ஒரு பேஜில் பார்க்குறோம், ஒரு 1000 ரூபாய் கட்சியில் அந்த ஒரு கோழி வாங்கினேன், அதுக்கு முட்டை போட்டு அந்த முட்டையை கொடுத்தாங்க 200 ரூபா அந்த முட்டையை மறுபடியும் சேர்த்தேன், மறுபடியும் ஒரு 2 கோழி வாங்கினேன், அதுக்கு ஆடு வாங்கினேன், என் பையனுக்கு ஃபீஸே கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. அதனால் அருமையான திட்டங்களை மக்களாண்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு தலைவர் செய்கிறாரு. துணை முதலமைச்சர் செயல்படுறாரு. அதே மாதிரி நம்ம கழகத்தை நமது மண்டல பொறுப்பாளர் ராசா அவர்கள் நம்மளை ஊக்கப்படுத்துறாரு. நமது மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் ஊக்கப்படுத்துறாரு. நமது மாவட்ட செயலாளர் தினம் நம்ம ஒன்றிய செயலாளர் தொலைபேசியில் தொடர்பு இந்த ஒன்றியம் எந்த ஏரியா போய் பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. அருமையாக செயல்படுறாரு. எந்த சொந்த பந்தமும் விடாம வாக்குகளை சேகரிக்கிறாரு. தலைவர் என்ன சொன்னாரோ அதை சிறப்பாக செயலாற்றுகிறார் என்று நமது ஒன்றிய செயலாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தலைவர் ஆணையிடுகிறார். அந்த பகுதியில் இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், VLA2, VLC, VLD, VLC போன்றதெல்லாம் நேரடியாக போய் மக்களை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திங்க. ஒவ்வொருத்தரையும் பாருங்க. நம்ம எப்படி SIR அவனுங்க தமிழ்நாட்டில் பீகாரில் பண்ண மாதிரி ஒரு 65 லட்சம் பேரை காலி பண்ணிடலாம், இந்த இந்திக்காரனை கூட சேர்த்துலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அவன் ஸ்ரீராமனான மாதிரி பண்ணுவாங்க. இந்திக்காரன் ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்க வெறி பிடிச்சி போயிருக்கிறானுங்க. இந்துத்துவ கொள்கை, அதாவது சமுதாயத்தை முன்னேற்றணும், தமிழ் முன்னேற்றணும், தமிழ் கலாச்சாரத்தை முன்னேற்றணும், அதெல்லாம் கிடையாது. கிடையாது. அவங்க மதவாத சக்தியை
நம்ம தமிழ்நாட்டை எப்படியானாலும் கோல் வச்சுன்னு பார்க்குறாங்க. இந்த இந்த பெரியாரால் முன்னிறுத்தப்பட்ட அண்ணாவால் முன்னிறுத்தப்பட்ட தமிழக தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞரால் பதப்படுத்தப்பட்ட சிறப்பாக சென்று கொண்ட இந்த ஆட்சியையோ மக்களையோ வருகின்ற இரண்டாவது முறையாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்குவதில் நீங்கள் ஓயாமல் பணியாற்ற தலைவா ஜகயுகம் ஆளவா நிலைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை தமிழ்நாடு நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம். நல்லா சீரா இருக்கலாம் முதலமைச்சர்.